Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchen என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே உருக்குன வெண்ணெயை வச்சு நம்ம சூப்பரா நெய் எப்படி வந்து உருக்குறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம வீட்லயே ரெடி பண்ண வெண்ணெய். இதை வச்சு நம்ம வந்து நெய் காய்ச்ச போறோம். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி நெய் காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் எல்லாம் சேர்த்துடலாம். சிம்ல வச்சுக்கோங்க. இது பொறுமையா நம்ம வந்து காய்ச்சணும். இப்போ பாருங்க நல்லா இது வந்து கலர் மாறணும். இப்போ நம்ம போட்டதுக்கு அப்புறமா எப்படி வந்துச்சு பாருங்க, வெண்ணெய் எப்படி கரையுது பாருங்க. இப்போ இது நல்லா காயணும். காஞ்சி நல்லா கரைஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் இதை வந்து நம்ம இறக்கணும். பாருங்க நல்லா மணல் மணலா இப்போயே வந்துருச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. நல்லா கரையணும். நல்லா அழகா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே. இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து நெய்யை காய்ச்சணும். மேல இருக்கிற நுரையெல்லாம் அடங்கிருச்சுன்னா நெய் ரெடி ஆயிடும். ஏன்னா நம்ம எப்படி வந்து தண்ணியில் அலசிட்டு புழிஞ்சு போட்டிருந்தாலும் கொஞ்சம் போல அந்த தண்ணி இருக்கும். அது எல்லாமே அது போகணும். அதுக்காக தான் அந்த மேலே இருக்கிற நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை போட்டுட்டு இறக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டப்போ இப்படி நுரைச்சி வந்தது பாருங்க. இப்போ அப்படியே எண்ணெய் எல்லாம் நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு இந்த பக்கம் வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் அடங்கணும். முன்னாடி போட்டப்போ எப்படி நுரைச்சி வந்தது, இப்போ பாருங்க நுரைச்சி வர்றதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நமக்கு முக்கால்வாசி நெய் பதம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை போட்டுடலாம். பாருங்க கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருந்தா போதும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. அடங்கினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்ல நெய்யெல்லாம் தனியாக வந்துடும். அந்த வெண்ணெயில் இருக்கிற கசடெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் தங்கிடும். இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட முருங்கைக்கீரையை போடலாம். நீங்கள் வந்து அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் செஞ்சேன். கொஞ்சம் கூட ஹையில் வச்சு செய்யலை. அதனால் கொஞ்சமாக நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன். இதை நான் டிஸ்பிளேல வைக்கல. இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். அது பொறுமையாக அதில் பொரிஞ்சு நல்ல வாசனையாக இருக்கும் நெய். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கல்லுப்பும் கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. நம்ம சிம்பிளா ஈஸியா எப்படி நெய் உருக்குறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.